அழைத்தோம் குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக திருப்பலி செலுத்திட வருகவென்று அழைத்தோம் பலியினில் கலந்திட வருகவென்று அழைத்தோம் குருகுலமே வருக எங்கள் இறை மக்களே வருக. ஒளியான இறைவனை துணையாக வரவேற்று மகிழ்வோடு நாம் வாழ தெய்வீக ஒளியேற்றி நம் உள்ள இருள் அகற்றும் விதமாக குத்துவிளக்கை ஏற்ற முதல் திரியை ஏற்ற திருவிழாவை தலைமையேற்று நடத்தும் அருட்தந்தை செலஸ்டின் அவர்களை அழைக்கின்றோம். ஒளியை அணையாது காத்து வழிநடத்தி வரும் பங்கு பணியாளரை இரண்டாம் திரியை ஏற்று அழைக்கின்றோம். கரம் கொடுத்து உடனிருந்து வழிநடத்தும் அருள் சகோதரிகளை மூன்றாம் திரியை ஏற்று அழைக்கின்றோம். நேசக்கர விரிக்கும் எம் மண்ணின் இளைஞர் இயக்க தலைவரை நான்காம் திரியை ஏற்று அழைக்கின்றோம். இவ்வாலயத்தின் பணிகள் சிறப்புற நடைபெற உழைத்து வரும் அனைத்து மக்களின் சார்பாக ஊர் தலைவரை ஐந்தாம் திரியை ஏற்று அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. நானே உண்மையான திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்க ஆண்டவரின் சந்நிதி தேடி வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திருச்சபையின் மேய்ப்பராகிய புனித செபஸ்தியாரின் முதலாம் ஆண்டு திருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் நம் புனிதரின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். புனித செபஸ்தியாரின் வழியாக இறைவன் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் எண்ணற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உடல் சுகத்தையும் பெற்றிருக்கிறோம். அவைகளை இந்நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுவோம். புனித செபஸ்தியார் எந்த வீட்டு வேலையாளாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. உலகுக்கும் கடவுளுக்கும் மனிதருக்கும் ஒரே விதமாய் பணி செய்ய முடியாது என்பதை உணர்ந்து இயேசுவுக்கு பணி செய்வதை தன் உயிர் மூச்சாக கொண்டு தன் உயிரை இறைப்பணிக்காய் தியாகம் செய்த வேத சாட்சி
விசுவாசத்தில் தளர்ச்சியுற்றோரை நம்பிக்கையால் வளர்த்தெடுத்த நம்பிக்கையின் நங்கூரம். அஞ்சா நெஞ்சத்தினராய் இயேசுவின் நற்செய்தியை இவ்வுலகில் பறைசாற்றியவர். தூய செபஸ்தியாரின் விழாவை கொண்டாடும் நாம் அவரின் வீரத்தையும் அவர் திருமறைக்காக அனுபவித்த துன்பங்களையும் நம் வாழ்க்கை பாடமாக்குவோம். நம் புனிதரின் பரிந்துரையாலும் இறைவனின் கிருபையாலும் நாமும் நம் குடும்பங்களும் நம் ஊரும் ஆசீர்வதிக்கப்படவும் தூய செபஸ்தியாரை போல ஆண்டவருக்கு மட்டுமே பணிபுரிந்து நம்பிக்கையோடு வாழ நம் குடும்பங்களையும் நம்மையும் ஒப்பு கொடுத்து இறையருளை நிறைவாய் பெற திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் பங்கு தந்தையோடு இணைந்து உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை மரியாள் சொன்னது போன்று, என் ஆன்மா கடவுளை ஏத்தி போற்றுகின்றது, ஏனெனில் வல்லவராம் கடவுள் அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். நான் இந்த ஊருக்கு வந்திருந்தப்போ ஒரு செயல் செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சேன்னா அது இந்த கோயில் கட்டி முடிக்கணுன்றதான். அதற்கு ஏற்றார் போல நமக்கு வாய்ப்புகள் அமைந்தது. உங்க கூடவே நான் நினைக்கிறேன், வேற எந்த இந்த 17 கிராமத்துல வேற எந்த கிளை கிராமத்து கூட நான் உட்கார்ந்து மீட்டிங் போடல. வேற எந்த கிளை கிராமத்திலையும் நான் போய் உட்கார்ந்து மீட்டிங் வைக்கல. உங்களோட தான் அட்லீஸ்ட் ஒரு 5 கூட்டமா அது போட்டு என்ன பண்ணலாம், இப்படியே நிக்குது, எப்படி என்ன ஏது நிறைய விஷயங்கள் பேசணும். அப்படிதானா? பேசி இந்த கோயில் இன்னைக்கு அழகா எழில்மிகு காட்சி இருக்குதுன்னா அது நம் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி. இதை திருவிழாவாக மட்டுமல்ல, நன்றி விழாவாக கொண்டாட நான் உங்களை அழைக்கின்றேன். கரெக்டா போன வருஷம் 30ஆம் தேதி திருவிழா பண்ணாலும் ஒரு வருஷம். கடைசி நேரத்தில் நமக்கு காசு இல்லைன்னு வரும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சின்ன கடிதம் ஒரு பக்கத்துக்கு எழுதி 4-5 போட்டோ வச்சு 1000 கொண்டு போய் கொடுத்தேன். நான் தான் கொடுத்தேன், உங்கள் சார்பா நான் கொடுத்தேன். அப்போ 1000 அவர் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படியே தனியா எடுத்து வச்சுட்டு என்ன சொன்னாங்க, என்ற அந்த ஊருக்காரங்களை கூடுபாடினாங்க. அந்த ஊர்ல இருந்து 4-5 பேரை கூடு. அப்ப நீங்க யாரும் அந்த பக்கத்தில் கூட இல்லை, கொடுத்துட்டு நீங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உடனே நான் போன் பண்ணி கூப்பிட்டதும் நீங்க வேக வேகமா வந்தீங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? ஞாபகம் இருக்குது. நீங்க வந்ததும் 1000 அவர்கள் கேட்டாங்க, என்ன உங்களுக்கு வேணும்ட்டு, என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்டாரு. உடனே நீங்க என்ன சொன்னீங்க, எங்களுக்கு கோயில் கட்டுறது கொஞ்சம் உதவி, அதுதான் எழுதிக்கிறோம் ஆண்டவரே, பாதி காசு கொடுங்க அப்படின்னு கேட்டோம். நம்ம என்ன கேட்டோம்? பாதி காசு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? அதுக்கு என்ன சொன்னாரு? நீங்க என்ன கேட்டீங்களோ மொத்தத்தையும் நான் தந்துடுறேன் அப்படின்ட்டாரு. அதனால இது நம்ம எதிர்பார்க்காதது. நம்ம எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் 6 லட்சம் ரூபாய் தேவைப்படுது போல தெரியுது. அட்லீஸ்ட் ஒரு 3 லட்சம் கிடைச்சா இதை வச்சு எப்படியாவது கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் போட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சோம். ஆனா ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, நான் நீங்க கேட்ட 6 லட்சம் தவிர கோயில் இந்த தேதிக்குள்ள முடிஞ்சிருக்கணும். ஆண்டவரே இங்க 2 தடவை வந்தாரு. திறப்பு விழாக்கள் அதுக்கு முன்னாடி வேலை நடக்கும்போது வந்தாங்க. வந்து பார்த்துட்டு இந்த தேதிக்குள்ள திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயில் முன்னாடி தான் வச்சு சொல்லிட்டு போனாங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? அதனால இந்த நாள்ல கடவுளுக்கும் புனித செபஸ்தியாருக்கும் நம்முடைய மறைமாவட்டத்தின் ஆயர் அவர்களுக்கும் இந்த ஆலயம் உருவாவதற்கு இந்த இடத்தை கொடுத்து உதவிய குடும்பத்தினருக்கும், இந்த ஆலயம் கட்டுவதற்கு பொருள் உதவி, பண உதவி, உடல் உழைப்பு, சோர்வின்றி உழைத்தவர்கள் ஒரு சிலர்,
ஒரு சிலர் நாங்கள் காசு கொடுத்துருமே, நாங்கள் காரைக்குடியில் இருக்கிறோம், நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் பெங்களூர்ல இருக்கிறோம், நாங்கள் காசு கொடுத்துருமே, நாங்கள் அங்கே இருக்கிறோம். ஆனா சோர்வின்றி உடல் உழைப்பை தன்னலம் கருதாது கொடுத்த ஒரு சிலர் உண்டு. அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அப்புறம் இந்த ஆலயம் கட்டி முடிஞ்சு வரும் பொழுது நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம எதிர்பார்த்தது மாதிரி அமைஞ்சிச்சு. இந்த சுரூபங்கள் ஒன்னொன்னும் நம்முடைய நாம எப்படி நினைச்சோமோ அதை விடவும் கடவுள் எப்படி நினைச்சாரோ அது மாதிரி நமக்கு அழகா அமைஞ்சிச்சு. எனவே கடவுளுக்கும் நன்றி செலுத்துகின்ற விதத்தில் இந்த நாளை கொண்டாடும். ஏன்னா 30ஆம் தேதி முடிஞ்சிட்டு ஜூன் மாசம் கடைசி வாரத்தில் தான் உங்களுக்கு திருப்பலி அப்படின்னு நம்ம இருக்கும் பொழுதுதான் எனக்கு திடுதிப்புண்டு மாற்றம் அப்படின்னு வந்துச்சு. அதனால மாற்றலாகி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை இங்க வந்து நான் திருப்பலி நிறைவேற்றி போனேன். இது 2வது முறையாக நான் இந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுகின்றேன். எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி இந்த திருப்பலியை நன்றி பலியாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தூய மறை நிகழ்வுகளை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுவோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. பேரிரக்கமிக்க ஆண்டவரே, மன துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்டப் பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவை பெற எங்களுக்கு அருள் புரியும். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. இஸ்ரேலின் அரசர் தனது உடன் இருப்பவை மக்களுக்கு வெளிப்படுத்தி, இனி எத்தீங்கும் உங்களை அணுகாது, நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் கைகள் சோர்வடைய வேண்டாம், உங்கள் துன்பத்தை அகற்றிவிட்டேன் என ஆறுதல் கூறி வழிநடத்தும் இறைவனின் இறைவாக்கினர் செப்பனிய வழியாக கூறுவதை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் செப்பனியா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 14 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் உள்ளங்கள் அன்பினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் அன்பின் தன்மை பற்றியும் ஆண்டவருக்கு பணிபுரிபவர்கள் தாழ்ச்சி நிறை உள்ளத்துடனும் ஒருவரை ஒருவர் தூய உள்ளத்துடன் ஏற்று ஒன்றுபற்று வாழ ரோமை திருச்சபைக்கு புனித பவுலடியார் கூறும் செய்தியை தமதாக்க பக்தியுடன் செவிசாய்ப்போம். இறைவாக்கினர் பவுல். இரண்டாம் வாசகம். இறைவாக்கினர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவார்த்தைகள் 6-8 முடிய. ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள்கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்குரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவோருக்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். இது ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்தை கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பெருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவர் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தன் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியென்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றிடம் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்து தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த மாதம் என்ன மாதம்? மே மாதம். இந்த மாதம் முழுவதும் மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வணக்க மாதம் அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். இன்னைக்கு அந்த வணக்க மாதம் ஒவ்வொரு நாளும் படிப்பாங்கள்ல, படிக்கும் பொழுது மே மாதம் 31ஆம் தேதி செய்ய வேண்டிய புண்ணிய செயல் என்ன அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு நாளும் ஒரு புண்ணிய செயல்பாடு செய்யணும், அதாவது ஒரு நல்ல செயல்பாடு செய்யணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணிய செயல்பாடு என்னன்னு யாருக்கா தெரியுமா? பார்க்கவே இல்லை சாமி, தெரியவே தெரியாது. இன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணிய செயல்பாடு அந்த புத்தகத்துல, வணக்க மாதா புத்தகத்துல போட்டு எழுதியிருக்கிறது. என்ன எழுதிருந்தா, இந்த நாளை திருவிழா போல கொண்டாடுங்கள். மரியே வாழ்க. இந்த நாளை திருவிழா போல கொண்டாடுங்கள். கொண்டாடுறோமா இல்லையா? கொண்டாடுறோம். அதனால இந்த நாள் ஒரு மாபெரும் திருவிழா. திருச்சபையில் திருவிழா, அன்னை மரியாளுக்கு திருவிழா, சிறுமலைக்கோட்டை பிராந்தன் வயல் பகுதியிலே வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் திருவிழா. எனவே உங்கள் பங்கு தந்தை சார்பாகவும் அருட்தந்தை சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
சரி, புனித செபஸ்தியார் ஆலயம், செபஸ்தியார் பாதுகாவலர், செபஸ்தியாருக்கு திருவிழா எடுக்கிறோம். புனித செபஸ்தியார் எந்த ஊர்ல பிறந்தாரு? சிறுமலைக்கோட்டையில் பிறந்தாரா? ஃபாதர் சொல்றாரு. எந்த நாட்டில் பிறந்தாரு? பிரான்ஸ் நாட்டில் பிறந்தாரு. எந்த நாட்டில் இறந்தாரு? ஏன் சாமி இந்த மாதிரி கேள்வி கேட்கிற? அப்போ இருக்கும்போது இதே கேள்வி தான், கூட திருப்பி வந்தால் அதே கேள்வியை கேட்டு உட்காந்துக்கிற. எந்த நாட்டில் இறந்தாரு? இத்தாலி, ரோம் நாட்டில் இறந்தார். சரி, அதாவது புனித செபஸ்தியார் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். பிரான்ஸ் நாட்டில் பிறந்து இத்தாலிக்கு வந்து அங்கே அவர் படித்து நல்ல ஒரு நோபிள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நல்ல குடும்பம், மரியாதைக்குரிய குடும்பம். அதனால அரசவையில் அவர் பணி செய்கின்றார். அரசவையில் படை தளபதி அந்த ரேஞ்சுக்கு ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர் கிறிஸ்தவராகவும் இருக்கின்றார். எனவே கிறிஸ்தவர்கள் எங்கேயாவது கஷ்டப்படுறாங்க, கிறிஸ்தவர்கள் எங்கேயாவது சிறையில் அடைபட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா இவருடைய உள்ளம் பலமுறை துடித்ததாம். அதனால கிறிஸ்தவர்களுக்கு எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவங்கள பார்க்கிறதுக்காக, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக, அவங்களுக்கு தேவையானத சிறைச்சாலையிலேயே செய்வதற்காக தன்னை ஒரு பணியாளாக மாற்றுகின்றார். இவ்வாறு தொடர்ச்சியாக அவர் அங்கு பணி செய்கின்ற பொழுது அங்கு அவரை விடவும் உயர் பதவியில் இருந்த ஒருவருக்கு சூளை நோய், அதாவது இந்த இறப்பை இருக்குல்ல, நம்ம வயிற்றுல இறப்பை, இந்த இறப்பையில ஒரு மாதிரியான புத்துநோய் மாதிரி அல்லது அல்சர்ன்னு சொல்ற மாதிரிங்களா, அது மாதிரியான ஒரு நோய் அவருக்கு வந்துருது. இந்த நோய் வரவும் புனித செபஸ்தியார் ஜெபம் பண்ணி அந்த சூளை நோயிலிருந்து அவரை காப்பாற்றுகின்றார். இதே சூளை நோயில்தான் அப்பொழுது அரசனாக இருந்த குரோமாசியூஸ் என்கின்ற அரசனும் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். அதனால குரோமாசியூஸுக்கு தகவல் சொல்லப்படுது. மார்க்கூஸ் அப்படின்ற தலைமை அதிகாரி இந்த சூளை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான், இறப்பை சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான். அவனை செபஸ்தியார் குணப்படுத்தினார் அப்படின்ட்டு. உடனே அரசன் குரோமாசியூஸ் என்ன பண்றாருன்னா செபஸ்தியாரை வர சொல்றான். செபஸ்தியாரை கூப்பிட்டு என்னையும் குணப்படுத்து அப்படின்றான். உடனே குரோமாசியூஸுடைய வார்த்தைக்கு இணங்கி செபஸ்தியார் கடவுளிடம் இறைவேண்டல் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையால் அரசனை குணப்படுத்துகின்றார். உடனே அரசன் என்ன பண்றார்னா செபஸ்தியாரை தன் மெய்காப்பாளனாக பதவி உயர்வு செய்து அரசனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பதவியை கொடுக்கிறார். இது எல்லாம் நடக்கிறது 283வது வருஷத்துல. இப்ப 284வது வருஷத்துல காட்சிகள் மாறுது. அதுக்கு அப்புறமா இந்த குரோமாசியூஸ் இறந்ததுக்கு அப்புறமா அங்க தியோக்ளேசியஸ் அப்படின்ற ஒரு அரசராகிறார். வேற ரொம்ப கஷ்டமான பேர் சொல்ற சாமியார், என்ன பண்றது, எங்களுக்கு வாயில கூட நுழைய மாட்டேங்குது. குரோமாசியூஸ்ன்றாரு, தியோக்ளாசியஸ்ன்றாரு, இதெல்லாம் என்ன பேரு? இதெல்லாம் அங்க ரோம் நகரில் உள்ள ரோமிய மக்களுடைய பேர். இந்த பேரெல்லாம் கேட்டுட்டு அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பேர் வைக்க கூடாது. இந்த பேரெல்லாம் வைக்க கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கிறிஸ்தவ பேரு, நம்ம பாரம்பரிய பேரு, நம்ம ஊரோட ஒத்து போகக்கூடிய நல்ல தமிழ் பேர்களா பார்த்து வைக்கணும். சரி, இந்த தியோக்ளேசியஸ் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அரசனானதும் இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன 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 கிறிஸ்தவங்களுக்கு முக்கியமான இடம் இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருதாமே அப்படின்னு சொல்லிட்டு இது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு 284 இருந்து 288வது வருஷம் வரைக்கும் சுமார் 4 வருஷம் கிறிஸ்தவங்களை அழிக்கணும், கொல்லணும், சாகடிக்கணும் அப்படின்றதுலே இருக்கான்.
அப்போ செபஸ்தியார் என்ன பண்றாருன்னா, யாரெல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு, நீங்க நம்பிக்கையை தளர விடாதீங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படியோ ஒரு விதத்துல செபஸ்தியார் ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவர், அவருக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த பதவி எப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வியும், அதோடு சேர்ந்து செபஸ்தியார ஒரு தூண்ல கட்டி அவர் மீது அம்பு விட்டு சாகடிக்கணும் அப்படின்ட்டு கட்டளை பிறப்பிக்கிறாரு. யாரு? இந்த தியோக்ளசியஸ். ஆங்கிலத்தில் சொல்றா டைக்ளீஷியன். அவர் ஆங்கில பேர் வந்துட்டு டைக்ளீஷியன், தமிழ்ல தியோக்ளேசியஸ். அப்போ அங்க கட்டி வச்சு அவர் மேல அம்பு விடுறாங்க. அம்பு விட்டு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்தா அவர் அந்த அம்பு விட்டதுல சாகவே இல்லை. இவன் அரசன் வந்துட்டு தியோக்ளேசியஸ் உட்கார்ந்து கிறிஸ்தவங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் திட்டம் போடும் பொழுது செபஸ்தியார் வந்து அரசனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அரசனுக்கு பார்த்த உடனே கோபம். நான் ஒன்னதானே அம்பு விட்டு கொல்றதுக்கு கட்டளையிட்டேன், அந்த யார் அவன் மீது அம்பு விட்டது அவங்களெல்லாம் இங்க கூப்பிடுன்றாரு. எதுக்கு? அவனை சாகுற வரைக்கும் சாகடிக்காம விட்டு வச்சிங்களேன்ட்டு அந்த பணியாட்களை கொலை செய்வதற்கு. அப்ப செபஸ்தியார் என்ன பண்றான்னா, அவங்களையும் சாகடிக்க கூடாது தடுக்கிறது பாக்குறாரு. அப்ப அரசன் இந்த கையில செங்கோல் மாதிரி வச்சிருப்பாங்களா, நல்ல ஒரு அதை வச்சுட்டு அடிச்சு செபஸ்தியார சாகடிக்கிறாங்க. பிரியமானவர்களே, இதுதான் செபஸ்தியாரோட வாழ்க்கையோட ஒரு சின்ன சுருக்கமா நமக்கு சொல்ல முடியும். ஆனா இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம் அதுதான் நமக்கு முக்கியம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த நம்பிக்கையில் நிலைத்து நிற்க வேண்டும். சின்ன பிரச்சனை வந்துச்சு, ஐயோ போச்சு. கொஞ்சம் சிக்கல், ஐயோ போச்சு. ஒரு சின்ன நோய், ஐயோ போச்சு. ஒரு சின்ன சவால், ஐயோ போச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், நெருக்கடிகள், தொல்லைகள், சவால்கள் வந்தாலும் நாம் நம்முடைய கிறிஸ்தவ அடையாளத்தை, கிறிஸ்தவ நம்பிக்கையை, கிறிஸ்தவ மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஒருபோதும் அதிலிருந்து பின்வாங்க கூடாது. இப்ப நம்ம எல்லாம் இன்னைக்கு செபஸ்தியாருக்கு திருவிழா வச்சு கொண்டாடுறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு வணக்க மாதாவினுடைய கடைசி நாள். மாதா ஓடோடி சென்று உதவக்கூடியவள். மாதாவை பத்தி சொல்லணும்னா, இப்ப கானாவூர் கல்யாணம், கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், அப்புறம் தேடுங்கள். கேட்டீங்களா? நல்ல நேரத்துக்கு ஏத்தால இறை வார்த்தை வருது. அப்போ அன்னை மரியாள் மிக அழகாக இந்த நம்பிக்கையை வாழ்ந்து காட்டியவர். கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாள் ஓடோடி சென்று உதவுகின்றாள். இன்று நற்செய்தியில் எலிசபெத் அம்மாளுக்கு ஓடோடி சென்று உதவுகின்றாள். அப்ப வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சூழலையும், எல்லா நிலைமைகளையும் 3 நிலைப்பாடுகளுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியும். அதாவது முதல் நிலைப்பாடு இருக்கின்ற நிலை, இரண்டாம் நிலைப்பாடு இல்லாத. திருவிழா கொண்டாடுறோம், இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, திருவிழா கொண்டாடுறோம். திருவிழா கொண்டாடுறோம்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான பூரிப்பு, ஆனந்தம். இது நிரந்தரமானதா? என்னைக்கு இருக்குமா? என்னைக்கும் திருவிழா கொண்டாட முடியுமா? என்னைக்கு இந்த மாதிரி புதுசா நல்ல ட்ரெஸ் போட்டு இருப்போமா? எப்பவும் இது மாதிரி இருப்போமா? இல்ல. அப்போ இருக்கின்ற நிலை, இந்த இருக்கின்ற நிலை அல்லது இல்லாமல் இருக்கின்ற நிலை, இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. இரண்டாவது நிலை இல்லாத நிலை. பாருங்க, மரியாள் அந்த கானாவூர் கல்யாணத்துல போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இல்லாத ரசம் தீர்ந்துருச்சு. இல்லாத நிலையில் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இறை நம்பிக்கையில் நிலைத்து இருப்பது. கடவுளால் எல்லாம் முடியும் என நம்புவது. அன்னை மரியாள் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க? அன்னை மரியாள் என்ன சொன்னாங்க பணியாளர்கள்ட்ட? அவர் சொல்வதை நம்ம செய்யறோமா?
ஆண்டவர் சொல்றதை செய்யறோமா? அவர் சொல்வதை செய்யுங்கள். ஆண்டவர் சொல்வதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்பிக்கையில் உறுதியாயிரு. பச்சை மரத்திற்கே இந்த நிலைமையில் பட்ட மரத்தை என்ன செய்வார்களோ அவர்கள் முதலில் என்னை வெறுத்தார்கள், உங்களையும் வெறுப்பார்கள். நீங்கள் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதால் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். செபஸ்தியார் எல்லாத்தையும் தாங்கினார், எல்லாத்தையும் தாங்கினார். அப்போ அன்னை மரியாள் சொல்வது போன்று அவர் சொல்வது போல் செய்யுங்கள். எப்போ? வெறுமை நிலையில் நாம் இருக்கின்ற பொழுது, இல்லாத நிலையில் இருக்கின்ற பொழுது, கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது, பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது, நாம் சவால்களை சந்தித்து சோர்ந்து இருக்கின்ற பொழுது நமக்கு மனசுல வர வேண்டிய ஒரே வார்த்தை என்ன வார்த்தை? ஆண்டவர் சொல்வதை நான் செய்ய வேண்டும். இப்போ அன்னை மரியாள் சொல்றாங்க அவர் சொல்வதை செய்யுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அங்க என்ன பிரச்சனை? ரசம் தீர்ந்துருச்சு. வெறுமை, வெறுமை காலியா இருக்குது, பிரச்சனை, நிறைவு இல்லை. அப்போ அவர் சொல்வதை செய்யுங்கள். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? அந்த கற்சாடிகளை நிரப்புங்கள், அந்த கற்சாடிகளை நிரப்புங்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டும், ஆண்டவருடைய செயல்பாடுகளால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையால் நிரப்பப்படுகின்ற பொழுது அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு அந்த ரசத்தை கொண்டு போய் கொடுக்கிறார். குடிச்சது என்ன சொன்னாரு? திட்டான், சண்டைக்கு போறவங்க திட்டான். ஓ, யாராவது நல்லது முதல்ல கொடுப்பாங்களா, கெட்டது முதல்ல கொடுப்பாங்களா? நல்ல ரசத்தை இவ்வளவு நேரம் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்த? எல்லாரும் முதல்ல நல்ல ரசத்தை குடிப்பாங்க, குடிச்சு அப்படியே நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் வேற லெவல்ல இருந்திருப்பீங்க. நல்ல ரசத்தை முதல்ல குடிச்சு அப்படியே மயக்க நிலையில வரும்போதுதான் தரம் குறைஞ்சதை கொடுப்பாங்க. ஆனா நீ பாரு, நல்ல ரசத்தை இவ்வளவு நாளும் இவ்வளவு நேரமும் எங்க மறைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கை இறை வார்த்தையால், நற்பண்புகளால், நற்செயல்பாடுகளால், இறை ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுமா? நல்ல ரசம் போன்று இனிமையாக சுவையுள்ளதாக மாறும். இப்ப இதைதான் புனித செபஸ்தியார் வாழ்க்கையில பார்க்கிறோம். இதைதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடு எப்படி இருக்குது? நம்முடைய வாழ்வின் செயல்பாடு எப்படி இருக்கு? முதல் விஷயம் நம்பிக்கையில் நிலைத்திருப்பது. இரண்டாவது விஷயம் இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிரப்புறது. நான் அடிக்கடி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், ஆனா நீங்க மறந்திருப்பீங்க. விவிலியத்தை நாம் தாங்கினால், எப்பா ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க? ஜோரா ஒரு கை தட்டுங்களேன், அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. விவிலியத்தை நாம் தாங்கினால், விவிலியத்தை நாம் தாங்கினால் விவிலியம் நம்மை தாங்கும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி உண்டு, இந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அப்ப இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை, இந்த வார்த்தை என்னுடைய மனதை நிரப்புகின்ற பொழுது, இந்த வார்த்தையினால் நான் நிரப்பப்பட்டுகின்ற பொழுது என்னிடமிருந்து வருகின்ற வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். பைபிளை படிச்சுட்டு கெட்ட வார்த்தை பேச மாட்டான். பைபிளை படிச்சுட்டு தவறான சிந்தனைக்கு இடம் இல்லை. பைபிளை படிச்சா கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்பாடுகள், கெட்ட சிந்தனைகளுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபாதர், அப்ப நாங்க கெட்ட வார்த்தை பேசுறோம், கெட்ட எண்ணங்கள் இருக்குது, பைபிள் படிக்கிறது இல்ல, விவிலியம் படிக்கிறது இல்ல, இறை வார்த்தை நிரப்பப்படல. அப்ப இறை வார்த்தை நாம் நம்முடைய மனதில், உள்ளத்தில், இதயத்தில் நிரப்புகின்ற பொழுது அதன் வெளிப்பாடு எப்படி இருக்கும்? கனிவான வார்த்தை, இரக்கம் நிறைந்த செயல்பாடுகள், நம்பிக்கையில் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை. அப்ப இதைதான் ஆண்டவர் இயேசு இந்த திருவிழாவின் வழியாக நமக்கு நற்செய்தியாக கொடுக்கின்றார். நான் என்னுடைய வாழ்க்கையை இறை வார்த்தையால் நிரப்பி அன்னை மரியாள் சொல்வது போன்று அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற கட்டளையை ஏற்று புனித செபஸ்தியார் போன்று நம்பிக்கையில் நிலைத்திருந்து நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுவேன். வாழ்வீங்களா என்ற உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து நாம் இந்த திருவிழாவை மகிழ்ச்சியோடு
ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம், மகிழ்வோம். இறை ஆசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லி வேண்டுவோம். பேரிரக்கமும் பேராற்றலும் பெரும் வல்லமையும் உள்ள கடவுள் நமக்கு இருக்கின்றார். நம்முடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கின்றார். நம்மை தன்னுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பக்கூடிய ஆண்டவர் நமக்கென இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வுக்கு தேவையான மன்றாட்டுக்களை நமக்கு தெரிந்த வார்த்தைகளில் விண்ணப்பங்களாக எடுத்து சொல்லி வேண்டுவோம். அன்பின் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் செலஸ்டின் அவர்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் நல்ல ஆயர்களாக செயல்பட்டு மக்களை இறைவழியில் வழிநடத்திட தேவையான ஆற்றலை அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே என் இறைவா, எம் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எம் குடும்பங்களின் உண்மையான மகிழ்ச்சி நிலவவும், அன்பு, அமைதி, மன்னிக்கும் குணம் பெருகவும், ஒருவர் மற்றொருக்கு உதவும் நல்ல மனப்பான்மையும் வளரவும், குடும்பங்களின் தேவ அழைத்தல் பெருகவும் வேண்டுமென்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே இறைவா, எம் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். எம் ஊர் மக்கள் ஒற்றுமையோடு செயல்படவும், விவசாயம் செழிக்கவும், பருவமழை நன்கு பெய்யவும், இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் பெருகவும், மக்கள் அனைவரும் மன நிறைவோடும் பாதுகாப்போடும் வாழ வேண்டுமென்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை அன்போடு நேசித்த இறைவா, எம் ஊரில் படிக்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஞானத்தோடு வளரவும், நன்கு படிக்கவும் அருள் புரியும். மேலும் புனித செபஸ்தியார் இளைஞர் நற்பணி மன்ற உறுப்பினர்களை ஆசிர்வதியும். இவர்கள் ஒற்றுமையுடன் செயல்படவும், கோவில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவும், செய்கின்ற தொழில் முன் வெற்றவும் காண வேண்டுமென்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் வல்லலே எம் இறைவா, எம் ஊரில் உடல் நலக்குறைவால் கஷ்டப்படுகிறவர்களை ஆசீர்வதியும். இவர்களின் நோய் நீங்கி உடல் நலம் பெறவும், இயல்பாய் தங்கள் வாழ்க்கையை தொடர தேவையான உடல் உள்ள ஆன்ம நலம் தந்தரல வேண்டும் என்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பிராந்தன் வயல் சிறுமலை கோட்டை பகுதியில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக வேண்டுவோம். இந்த குடும்பங்களில் அமைதி, சமாதானம் இருக்க வேண்டும் என வேண்டுவோம். நல்ல மழைக்காக வேண்டுவோம். கருவுற்றிருக்கக்கூடிய பெண்களுக்காக வேண்டுவோம். திருமணமாகி பல ஆண்டுகளாகி பிள்ளை இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதியினருக்காக வேண்டுவோம். எத்தனையோ தேவைகளோடு விண்ணப்பங்களோடு இந்த ஆலயத்திலே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் சமர்ப்பித்து வேண்டுவோம். இன்றைய திருப்பலியை நன்றி பலியாக, வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் எனவும் வேண்டுவோம். முதுமையினால், நோயினால், தனிமையை சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுவோம்.
இல்லாத நிலையில் இருப்போருக்காக வேண்டுவோம். வார்த்தையில் எடுத்துச் சென்ற இந்த விண்ணப்பங்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொருடைய உள் மன ஆழத்திலிருந்து எழக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். Yes,
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். புனித செபஸ்தியார் ரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் நிலையாக உறுதிப்படுத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களே உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து இம்மண்ணுலகில் இடையராத ஒரு ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது தூய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். உமது திரு அவையை நினைவு கூறும் நேரத்தில் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், எல்லா திருநேர ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்நேரத்தில் இந்த ஊர் மக்களையும் வந்திருக்கக்கூடிய உறவுகளையும் உன் பரிசுத்த மிகுந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நிறைவையும் ஆசிரியம் தந்து புனித மிகுந்த கன்னி மரியாளுடைய திருநாளையும் புனித செபஸ்தியாரின் திருநாளையும் கொண்டாடும் உம் பிள்ளைகள் மீது நிறைவான அருளை பொழிந்து காத்தருள்வீராக. உயிர் தரும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித லூர்து அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியார், புனித சவேரியார், புனித கஸ்பார், புனித அருளானந்தர், மேலும் உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல், எங்கள் பலவீனங்களை பாராமல், உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உம்முடைய திரு அவையாகிய எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்வில் அமைதியையும் குடும்ப வாழ்வில் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிம்மதியை நிறைவான மகிழ்வையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவர் மற்றவரோடு அமைதியையும் திருவிழா வாழ்த்துக்களையும் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் நிலை வாழ்வு வர தன்னையே தியாக பலியாக கல்வாரியில் ஒப்புக் கொடுத்த கடவுள் இன்று தன்னுடைய உடலையே நமக்கு நிலை வாழ்வின் உணவாக தருகின்றார். இந்த செம்மறி தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆத்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருமணத்தின் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். புனித செபஸ்தியாரின் அன்பு பக்தர்கள், இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மத சகோதர சகோதரிகள் உங்களுடைய இருக்கையில் அமர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீது
நன்றியோடு மன்றாடுவோமாக. பேரிரக்கமிக்க ஆண்டவரே, இத்தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித செபஸ்தியாரின் மாறாத வியத்தகு மனத்திடனை பின்பற்றி பொறுமையின் நிலையான கைமாற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.